Welcome back to Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஹெல்தியான கருவேப்பிலை சட்னி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசி வச்சுக்கணும். அதுக்கு புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு தேங்காய், இஞ்சி, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், புளி. இதுக்கு புளி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு அதை எடுத்து ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் உப்பு போடணும். எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கடாயில் அதில் கருவேப்பிலை அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டாக்கா அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது. நல்லா வதக்கிட்டு அதையும் ஆற வச்சுட்டு அந்த உளுத்தம்பருப்பு, இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாலாம் அதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு நல்லா மழன்னு அரைச்சிக்கணும். உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சிட்ட உடனே கொரன்னு இருக்கும். அப்போ புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிடணும். பாருங்கள், அதை ஊற்றுறேன் நான். அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு திரும்ப ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு நம்ம தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டு இப்போ அரைக்கணும். இது பாருங்கள், மசிஞ்சிருக்கா கொரன்னு. திரும்ப அது இன்னும் மசியலைன்னா நமக்கு வேணும்னா வேறு தண்ணி ஊற்றி கூட நல்லா மசியாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மழன்னு அரைச்சாச்சு. இதோடு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அந்த தாளிப்பு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தோசை, இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.